ஓம் சரவணபவ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ரீசெண்ட் விசிட்டான சென்னை வடபழனி முருகன் கோயிலை பற்றி தான். நான் பெங்களூரில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுனால ஏர்லி மார்னிங் 4 o'clock என்னோடய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பயணத்தில் நான் முருகன்கிட்ட வச்ச ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால், இந்த பயணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும்னு சொல்லிட்டு தான் வேண்டியிருந்தேன். பெங்களூர் டு சென்னை ஹைவேல தான் எங்கள் அக்கா வீடு இருக்கிறதுனால ஆம்பூரில் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்கள் அக்காவும் எங்கள் அக்கா குழந்தைங்களும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு என்னோடய ஜர்னியை வந்து கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முருகன் என் கூடவே இருக்க உணர்ந்த விதமாக நான் காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி போகிற வண்டியிலும் சரி, இல்லை என்னோடய லெஃப்ட்லேயும் சரி, என்னோடய ரைட்லேயும் சரி, முருகனோட ஏதோ ஒரு அடையாளத்தை வந்து எனக்கு அப்பப்போ காமிச்சிட்டே இருந்தார். எப்படின்னு சொல்லப்போனால் மயிலாக இருக்கட்டும், இல்லை வேலாக இருக்கட்டும், இல்லை முருகனோட ஏதோ ஒரு உருவமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கோயிலாக இருக்கட்டும், நான் கடந்து போகும்போதெல்லாம் வந்து முருகன் என் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவர் கொண்டு 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 எங்களுடைய லாங் ட்ராவலில் நாங்கள் சென்னை வடபழனி 11 மணிக்கு ரீச் ஆனோம். நாங்கள் போனது சண்டே இருந்ததுனால கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ இருந்துச்சு. ஃப்ரீ தர்ஷனம் தான் வந்து இவ்வளோ க்யூ இருக்குன்னா, அட்லீஸ்ட் நம்ம வந்து 50 ரூபி டிக்கெட் வாங்கிட்டாவது உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் டிக்கெட் கவுண்டர் போனோம். அங்கே 50 ரூபி டிக்கெட்டுக்கும் சரி பெரிய க்யூ, கோயில் சுற்றி வந்து ஒரு 3 க்யூ இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஒரு 3 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக ஒரு 1:30 மணிக்கு வந்து முருகனோட தரிசனத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் தரிசனம் பார்த்துட்டு வர்றதுக்கும் கோயில் நடத்துறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நான் கோயிலை சுற்றி வரும்போது தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்காக மடிப்பிச்சை ஏந்தி இருந்த தாய்மார்களுக்கு என்ன முடிஞ்ச அளவு ஒரு காணிக்கை செலுத்திட்டு நான் கோயிலிட்டு வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போனது சண்டே இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய கூட்டத்தில் முருகனோட தரிசனத்தை என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்படியே முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு எங்களோட பெங்களூர் பயணத்தை மேற்கொள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்ததுனால இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். முடிக்கும்போது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன்னு சொல்லி முடிக்கலாம்.